தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அது ஒரு நெருப்பு. It is just a fire. இத நீங்க பத்திரமா வச்சிருக்காட்டா, If you don't preserve it properly, இத பாதுகாப்பா வச்சிருக்காட்டா, if you don't protect it, இது என்ன செய்துரும்னு சொன்னீங்கன்னா, what will it do? இது எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுரும். It will burn everything. எல்லாத்தையும் சாம்பலாக்கிரும். It will make everything to ashes. எல்லா அடையாளங்களையும் அழிச்சு It போட்டுரும். will take away all the signs. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அது நெருப்பு என்று மாத்திரம் இல்ல, Not only it is a fire, ஆறாம் வசனம் சொல்லுகிறது, Verse 6 says, அது அநீதி நிறைந்த உலகம். it is a world of iniquity. நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்து. So is the tongue among our members that is defiled the whole body, ஆயுள் சக்கரத்தை கொளுத்திரும். and set at fire the course of nature. நீங்க தனித்தனியா எடுத்து பாருங்க, நாவு வந்து எவ்வளவு பயங்கரமானது. When you read part by part, see how terrible நம்முடைய it is. அவயவத்தில் எந்த அவயவமும் செய்ய முடியாத ஒரு வேலையை நாவு செய்து. This tongue does the thing which the other parts cannot do in a body. இந்த உலகத்தில் அடக்க முடியாத மிருகங்கள் இல்லை. There is no other beast in this world that cannot be subdued. எந்த துஷ்ட மிருகத்தையும் மனுஷன் அடக்கிறான். Any wild animals can be tamed by man. அவனால் அடக்க முடியாத நீர் வாழுகிறதோ பறக்கிறதோ துஷ்ட மிருகங்களோ இல்லவே இல்லை. There are no fowls or the sea animals which cannot be subdued by man. ஆனால் யாக்கோபு எழுதுகிறார், But James writes, நாவை அடக்க ஒருவனாலும் முடியாது. சரித்திரமே இல்ல நாவை அடக்கின சரித்திரம். there is no history that a man has tamed his tongue. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அப்ப நான் சொல்லுவேன், So I will tell you, சிங்கத்தை காட்டிலும் மோசமானது அவயவம் நாவு. the tongue is more terrible and very wild than the lion. பெரிய நீர் வாழுகிற திமிங்கல காட்டிலும் மோசமானது நம்முடைய நாவு. This tongue is more dangerous than the whale and also the crocodiles that live in the sea. நீங்க நினைச்சிராதீங்க, Don't think that way. நாவு ரொம்ப சின்னது. The tongue is very small one, அது நம்ம வாய்க்குள்ள தான் இருக்கு. and it is present in our mouth. அதுக்கு தான் நான் எப்பவும் சொல்றது, That's why very often I say, ஆண்டவர் பாருங்க, இந்த கண்ணு தான் நமக்கு வெளிச்சம். the eyes is the light of our body. இந்த கண்ணு இல்லட்டா நாம ஒரு குருடன். So if we don't have eyes, we cannot ஆனா see. இந்த விலைமதிப்புள்ள கண்ணுக்கு, But even for இவ்வளவு this, மகிமையான கண்ணுக்கு, for this precious eyes, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to the name of God. ஊர்ல போனீங்கன்னா நிறைய கண் ஆஸ்பத்திரி இருக்கு. If you go to the city, we have many eye hospitals. நான் இதுவரைக்கும் நாவு ஆஸ்பத்திரி பார்க்கல. I have never seen the hospital for tongue. எங்கன்னா நாவுக்குன்னு ஆஸ்பத்திரி இருக்காங்க. Is there any hospital for tongue? கண்ணுக்கு தான் வச்சிருக்காங்க. We have hospital for eyes ஏன்னா கண்ணு வந்து அவ்வளவு பிரதானமானது. because eyes is very precious. ஆனா இந்த கண்ணை கூட ஆண்டவர் ஒரு பூச்சி ஒரு புழுவை தாக்கிராம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன தோல் தான் வச்சிருக்காரு. ஏன் அது கண்ணை மூட்டா போதும், கண்ணு பாதுகாப்பா இருக்கும். God has just kept a flesh of eyelids just to close it to get not being infected by any ஆனா insect. ஆண்டவர் நாவுக்கு மாத்திரம் But for this tongue, 32 livers லாக் வச்சிருக்காரு. God has protected his using the 32 liver. 32 லிவர் வச்சிருக்காரு. பல்ல கடிச்சுக்க. It has 32 livers of அது protection. இல்லாம ரெண்டு பதத்தை வச்சிருக்காரு. And you also have other 2 lips to close them further. இத்தனை லாக் போட்டும், After being locked so much, இத்தனை தடை உத்தரவு பண்ணியும், after being banning and prohibiting, இந்த நாவை அடக்கவே முடியாது. we cannot subdue or tame it. இந்த நாவை மாத்திரம் அடக்கிட்டீங்கன்னா If you could tame your tongue, நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். many problems would have been solved.